மார்ச் 19 ஒரு பக்கம் உகாதி மற்றும் குடிபத்வா பண்டிகை கொண்டாட்டத்துல இருக்கும். ஆனா பங்குச்சந்தையில இன்னைக்கு கொண்டாட்டமா இல்ல ரத்த கிளறியா? உலகளாவிய சிக்னல்கள் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதோட இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற. ரெடியா இருங்க, இன்னைக்கு அனலைஸ் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல யூஎஸ் மார்க்கெட்ட பார்க்கலாம். நேத்து ராத்திரி ஒரு பெரிய செல் ஆஃப். டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 780 பாயிண்ட்ஸ் சரிந்திருக்கு. நாஸ்டாக் நல்ல அடி வாங்கியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா யூஎஸ் பெடரல் ரிசர்வ் அவங்க வட்டி விகிதத்தை 3.5% 3.75% அப்படியே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இது எதிர்பார்த்ததுதான். ஆனா பெட் தலைவர் ஜெரோம் பவலோட ஸ்பீச்ல இன்ஃப்ளேஷன் மற்றும் மிடில் ஈஸ்ட் வார் பத்தி சொன்ன விஷயங்கள் இன்வெஸ்டர்ஸ கொஞ்சம் பயமுடுத்திருக்கு. நிஃப்டி 50 சப்போர்ட் 23,600 இருக்கு. இந்த லெவல்ல ஹோல்ட் ஆகலனா அடுத்த ஸ்டாப் 23,400 தான். ரெசிஸ்டன்ஸ் 23,900 இருக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி 77,200 கடுமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை தாண்டாதான் பெரிய ராலி வரும். சப்போர்ட் 76,200 ரேஞ்ச்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி 55,100 சப்போர்ட் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ண முடியலனா மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்கு. கீ மார்க்கெட் ட்ரிகர் இன்னைக்கு மெயின் ட்ரிகர் யூஎஸ் பெட் ரேட் முடிவு தான். வட்டி விகிதத்தை மாத்தல. ஆனா பவலோட ஸ்பீச்ல பணவீக்கம் மற்றும் போர் பற்றி சொன்ன விஷயங்கள் இன்வெஸ்டர்ஸா பானிக் ஆக்கிருக்கு. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் பிரஷருக்கு முக்கிய காரணம். கவனிக்க வேண்டிய பங்குகள். BEML ஆப்பிரிக்காவில இருந்து பெரிய மெட்ரோ ஆர்டர் $60 மில்லியன் வந்திருக்கு. சோ இன்னைக்கு மொமெண்டம் புல்லிஷ் இருக்க வாய்ப்பு இருக்கு. SCI மற்றும் மெசகான் டாக் இரண்டுக்கும் நடுவுல ஷிப் பில்டிங் கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்கு. உங்க வாட்ச் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஐடி ஸ்டாக்ஸ். யுஎஸ் மார்க்கெட் சரிந்ததால இன்ஃபோசிஸ், TCS மாதிரி பங்குகள்ல இன்னைக்கு செல்லிங் பிரஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி என்பதால வாலிட்டிலிட்டி உச்சத்துல இருக்கும். கேப் டவுன் ஓபன் ஆன உடனே அவசரப்பட்டு குதிக்காதீங்க. லெவல்ஸ் கன்ஃபார்ம் ஆகுற வரை வெயிட் பண்ணுங்க. முக்கியமான அலர்ட் மக்களே, இன்னைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடே. உங்க ட்ரேடிங் ஆப்ல ஃபண்ட் பேலன்ஸ் பார்த்து குழம்பாதீங்க. நேத்து நீங்க ஷேர் வித்த பேமெண்ட் பணம் இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வராது. நேத்து வித்தது மற்றும் இன்னைக்கு ட்ரேட் பண்றது இரண்டுமே சேர்த்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் செட்டில் ஆகும். சோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். பங்கு சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. இங்க சொல்ற ஸ்டாக்ஸ் மற்றும் லெவல்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு மட்டும்தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம இன்வெஸ்ட் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.